بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இட்டுள்ள கட்டளை ஆகிய கடமை ஆகிய ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் தெரிவு செய்யப்பட்ட மனிதர்களுடைய பட்டியலிலே நாம் எல்லோரும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து இந்த அமலையும் நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்களையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தால் நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நம்மில் எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான நிஅமத்துகளை நம்முடைய வாழ்நாளிலே அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகள் என்பது நாம் எண்ணி பார்ப்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும் பொழுது திருமறை குர்ஆனில் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், கணக்கிடுவதற்காக நினைத்தால், லா துஹ்ஸூஹா அதை உங்களால் கணக்கிட முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை வாய்ப்பே இல்லை ஒரு மனிதனால் கணக்கிடுவதற்கு. அவன் இருந்து பட்டியலிட ஆரம்பித்தால் அவனால் அதற்கு சக்தி பெற முடியாது. அந்த அளவிற்கான நிஅமத்துகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையில் சொரிந்திருக்கின்றான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட எக்கச்சக்கமான நிஅமத்துகள் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் நாம். அல்லாஹ் நிஅமத்துகளை கொடுத்து அந்த நிஅமத்துகளில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சரிபட வணங்கி வழிபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகளாக எடுத்து நடக்க வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு இந்த நிஅமத்துகள் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நிஅமத்துகளாகிய கண், காது, உள்ளம் போன்றவற்றை அல்லாஹ் சொல்லி காண்பித்துவிட்டு
ஹுவல்லதி ஜஅல லக்குமுஸ் ஸம்அ, அவன்தான் உங்களுக்கு செவிப்புலனை ஆக்கி கொடுத்தான். ஹுவல்லதி ஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, அவன்தான் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வையையும் நல்ல உள்ளத்தையும் அஃஇதா உள்ளங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதாக சொல்லி காண்பித்துவிட்டு அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக சொல்லுவான், கலீலம்மா தஷ்குரூன், அதாவது கலீலம்மா தஷ்குரூன், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவாகவே உள்ளார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. பாருங்க, அல்லாஹ் முக்கியமான நியமத்துகளாக கொடுத்த விஷயங்களையும் சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது நன்றி. மனிதனிடமிருந்து எதிர்பார்ப்பது இவன் நன்றியுள்ளவனாக நடக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் நன்றியற்றவர்களாக, நன்றி செலுத்தாதவர்களாக, அந்த நன்றியினுடைய வெளிப்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் இல்லாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அல்லாஹ் சொல்லி காண்பித்திருந்தாலும் கூட அல்லாஹ் இன்னும் எக்கச்சக்கமான நியமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த நன்றியுடைய அம்சம் பற்றி நம்ம நியமத்துகள் அப்படின்னு எடுத்து பேசினாலே ஒவ்வொரு நியமத்துகளையா நான் இப்போ கண்ணே காது மூக்கு இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இந்த குர்பாக்கள் பத்தாது. அந்த அளவிற்கு நியமத்துகள் நமக்கு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நம்மை நாமே யோசித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், உங்களை நீங்களே பார்க்க வேண்டாமா, அஃபலா துப்சிரூன், சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களை நீங்களே பாருங்க. உங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய நியமத்துகளை உங்களுடைய உடலை எடுத்து பாருங்கள், உங்களுடைய சுற்றி வாழக்கூடிய பிரதேசத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், பிள்ளைகளை எடுத்து பாருங்கள், சமூக சூழலை எடுத்து பாருங்கள். எல்லாவற்றிலும் உங்களை நீங்களே எடுத்து பாருங்கள். அஃபலா துப்சிரூன், நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ இது ஒரு மனிதன் நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எனக்கு அல்லாஹ் செய்த நியமத்துகள் என்னென்னலாம் யோசிச்சோம் அப்படின்னாலே அந்த நன்றிக்கான ஒரு வாசல் நம்மிடம் திறக்கப்படும். நம்ம நன்றி செலுத்தித்தான் ஆக வேண்டும், நம்ம சும்மா இல்லை. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நம்மை நாமவே ரெடி பண்ணி கொண்டது, தயார் செய்து கொண்டது. என்னுடைய உடலாக இருக்கட்டும், என்னுடைய அறிவாக இருக்கட்டும், நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கட்டும், நான் அதாவது கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், என்னுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாம் நான் தயார் செய்தது என்கின்ற எண்ணம் போலே வாழ்வதனால்தான் நன்றி உணர்வோ, நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு செலுத்த வேண்டிய அந்த நன்றியுடைய அம்சத்தில் நாம் பெரும்பாலும் குறைவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து அமர்ந்து நாம் நம்முடைய நியமத்துகளை யோசித்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், நாம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் நியமத்து செய்துள்ளார், அந்த அளவிற்கு நமக்கு அல்லாஹ் அருள்வளங்களை கொடுத்திருக்கின்றான் என்பதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி நாம கொஞ்சம் யோசித்தால் நன்றியை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நன்றிக்கு உரித்தான, நன்றிக்கு யதார்த்தமான, நன்றிக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உயிரினத்தை, ஒரு ஜீவராசியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு படிப்பினையாக சூரத்துல் ஆதியாத் என்று சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். சூரத்துல் ஆதியாத் அதாவது 30வது ஜுஸுவிலே வரக்கூடிய ஒரு சூரா. அதாவது அந்த சூறாவை நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னாலே நமக்கு தெரிய வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல அந்த உயிரினத்தை நேரடியாக குறிப்பிடாமல் அந்த உயிரினத்தினுடைய, அந்த ஜீவராசியினுடைய வர்ணனைகளை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த ஜீவராசி எப்படிப்பட்டதா இருக்குது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வல் ஆதியாத்தி வப்ஹா, மூச்சிறைக்க ஓடக்கூடிய ஒன்றின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் இடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றின் மீது சத்தியம் இடுகின்றான் என்று சொன்னால் அந்த சத்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு அம்சம் இருக்கு. அல்லாஹ் மனிதனுக்கு ஏதோ சொல்ல வருகின்றான் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தின் மூலியமாக சொல்லப்படக்கூடிய அம்சம் மிகவும் மகத்துவமானது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், ஒல் ஆதியாத்தி வப்ஹா, மூச்சிறைக்கு ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. மூச்சிறைக்கு என்னெல்லாமோ ஓடும். நம்முடைய பார்வையில நாய் ஓடும், அது மட்டும் இல்லாம கால்நடைகள் ஓடும், சிங்கம் ஓடும், புலி ஓடும், எதெல்லாம் ஓடும். அல்லாஹ் சொல்வதை அந்த வர்ணனையை உண்மையாக பார்க்கும் பொழுதுதான் தெரியும் இது இந்த உயிரினம் என்பதாக. அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி காண்பிக்கின்றான், அதாவது
அது ஓடுவதனால் நெருப்பு பொறிகளை பறக்க விட்டு ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. இரண்டாவது சத்தியம் பாருங்க. முதல் சத்தியம் மூச்சு வைக்க ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. இரண்டாவது நெருப்பை பறக்க விட்டு செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் பாருங்க, அல்லாஹ் சுபஹுடைய வார்த்தையை பயன்படுத்தலாம். சுபஹுடைய நேரத்தில் பாய்ந்து செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. அதிகாலை பொழுதிலே பாய்ந்து செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. மூன்றாவது சத்தியம் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் அது ஓடுவதனால் புழுதியை கிளப்பிக் கொண்டு செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. எப்ப புழுதி அதிகமா பறக்கும் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு மண் தரையில ஒரு ஸ்பீடா ஒரு வாகனம் போச்சுன்னா நம்மளால நிக்க முடியாது. புழுதி அந்த அளவுக்கு பறக்கும். அப்ப அது ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தினுடைய வேகத்தால் புழுதிகள் பறக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த உயிரினத்தின் மீது சத்தியமாக. இந்த இடத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் அது எந்த உயிரினம். அப்படின்னா சென்று பாயிண்ட் சொல்லுவோம். கூட்டம் கூட்டமாக நிற்கக்கூடிய எதிரி படைகளுக்கு நடுவிலே சென்று போராடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 சத்தியம் என்றார். மூச்சிறைக்க ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, நெருப்பு பொறிகளை பறக்க விட்டு செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, சுபஹ நேரத்திலே அதிகாலையிலே பாய்ந்து ஒளிந்து ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, புழுதியை கிளப்பிக் கொண்டு செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, எதிரி படைகளுக்கு மத்தியிலே நின்று போராடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. இது எந்த உயிரினம்? இப்ப நமக்கு தெரியும் இது எந்த உயிரினம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குதிரையை சொல்லி காண்பிக்கின்றார். குதிரை அது எந்த அளவிற்கு அதனுடைய முழு முயற்சியையும் அதனுடைய முழு வீரியத்தையும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய உடல் திடகாத்திரமாக இருக்கலாம், அதனுடைய வேகமாக இருக்கலாம், அதனுடைய எல்லா விதமான அம்சங்களாகவும் இருக்கட்டும், எல்லாவற்றையும் அந்த குதிரை பயன்படுத்துகின்றது. யாருக்காக பயன்படுத்துகின்றது? அந்த குதிரையினுடைய எஜமானனுக்கு பயன்படுத்துகின்றது. அந்த குதிரையினுடைய எஜமான் அந்த குதிரைக்கு கொடுக்கக்கூடிய சொற்ப புல்லுக்காகவும் கொஞ்சம் போல இருக்கக்கூடிய தண்ணிக்காகவும் அந்த குதிரை அவனுடைய ரப்பாகிய ரப் என்று சொன்னால் அவனை வளர்த்து அதை உருவாக்கக்கூடியது. அந்த குதிரையை உருவாக்கக்கூடிய அந்த எஜமானனுக்காக அந்த குதிரை மூச்சிறைக்க ஓடுது. அதுக்கு தெரியுது எனக்கு மூச்சிறைக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, ஆனால் ஓட்டுவதனுடைய எஜமான் ஓட வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த குதிரைக்கு இருக்கின்றது. அதனுடைய கால்கள் அடிக்கும் பொழுது ஒவ்வொரு பொழுதிலும் நெருப்பு பொடிகள் பறக்கின்றது. அதுவும் தன்னுடைய எந்த நேரம் என்றும் பார்க்காமல் தன்னுடைய எஜமான் ஏறி அமர்ந்து ஓட்ட ஆரம்பித்தால் அது ஃபஜ்ருடைய நேரமாக இருந்தாலும் சுபஹுடைய நேரமாக இருந்தாலும் பறந்து செல்கின்றது, பாய்ந்து செல்கின்றது தன்னுடைய எஜமானுக்காக. அது ஓடக்கூடிய ஓட்டத்தினுடைய வேகம் புழுதியை கிளப்பிக் கொண்டு மிகவும் வேகமாக செல்கின்றது தன்னுடைய எஜமானுக்காக. இறுதி கட்டம் அது குதிரைக்கு தெரிகின்றது, முன்னால் இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய படை. அந்த படைகளுக்கு மத்தியில் என்னுடைய எஜமான் ஓட்டு செல்கின்றான், நான் ஓடித்தான் ஆக வேண்டும். ஆனால் நான் அந்த இடத்திற்கு சென்றால் முன்னாடி எதிர்ப்படைகள் பல போர்களை சந்திச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தெரியும் காலை வெட்டுவார்கள். ஒரு எதிர்ப்படை வீரர்கள் குதிரை வீரர்களை தகர்க்க வேண்டும் என்றால், தாக்க வேண்டும் என்றால், அவனை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல குதிரையை குறிவைப்பார்கள். குதிரையினுடைய நெஞ்சு பகுதியிலே அம்பை எய்வார்கள், அல்லதென்றால் குதிரையுடைய கால் பகுதிகளை வெட்டுவார்கள். அப்போ குதிரைக்கு எந்த விதமான அதாவது கவசங்களும் இருக்காது, குதிரை தான் அந்த எஜமானருக்கு கவசம். அந்த குதிரை படைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த எதிரி படைகளுக்கு மத்தியில் தன்னுடைய எஜமான் ஓட்டுகின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக அந்த எதிரி படைகளுக்கு மத்தியில் சென்று தன்னுடைய எஜமானனுக்காக போராடுகின்றது. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணித்து அந்த குதிரையினுடைய சிறப்பம்சங்களை சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ் இறுதியில் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த வசனத்தினுடைய இடைப்பகுதியில் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்பிற்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக
மனிதன் தன்னுடைய ரப்பிற்கு தன்னை படைத்து பரிபாலித்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை மிக்கவன் அல்லாஹ்தான் என்று புரிந்ததற்கு பின்னாலும் கூட மனிதன் அவனுடைய ரப்பிற்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்திற்கு விரிவுரை சொல்லும் பொழுது தஃசீர் அறிஞர்கள் சொல்வார்கள், மனிதன் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் கூட, தன்னுடைய வாழ்நாளையே நன்றிக்காக அர்ப்பணித்தாலும் கூட, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், அவனால் அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு முழுவதுமாக அவன் சுஜூதிலே கிடந்தாலும் கூட அந்த நன்றிக்கு ஈடாகி விடாது என்பதாக உலமாக்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நன்றி என்பது ஒரு உன்னதமான ஒரு பண்பு. அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு செய்ய வேண்டிய மிகவும் உரித்தான ஒரு பண்பு. ஆனால் அந்த பண்புடைய விஷயத்தில் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை வைத்து நாம் எப்படி விளையாடி கொண்டிருக்கின்றோம் பார்த்தவர்களே. தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சகட்ட நிஅமத்தாக சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சூரத்துல் மாஇதாவிலே சொல்லி காண்பிப்பான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த நாளில் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தையும் நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். எந்த ஒரு நிஅமத்தும் நாம் பரிபூர்ணமானதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நிஅமத்தா இருந்தாலும் இது எனக்கு பரிபூர்ணமானது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளிலேயே பரிபூர்ணமான ஒரு நிஅமத் அவன் ஏற்றிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிஅமத். அந்த நிஅமத்துடைய விஷயத்தில் நாம் எப்படி ஒரு அசால்ட்டாக, ஒரு பொறுப்போக்காக, அதை ஒரு சட்டை செய்யாமல் சர்வ சாதாரணமாக, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மார்க்கம் என்று வந்தால் அன்பார்ந்தவர்களே பாருங்க, சர்வ சாதாரணமா விட்டுரும். வியாபாரமா பிரச்சனை இல்லை, குடும்ப விவகாரங்களா பிரச்சனை இல்லை, நண்பர்களுடைய பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லி தீனுடைய அம்சங்கள் வந்தால் அன்பார்ந்தவர்களை விடக்கூடிய சமுதாயத்தை தான் அதிகமாக பார்க்கின்றோம். அதனால் தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், கலீலம் மா தஷ்குரூன், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவாக உள்ளார்கள். நன்றி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தீன் என்று வந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்தால், இதுதான் எனக்கு உயர்ந்தது, இதை காட்டிலும் எனக்கு வேறு எதுவும் உயர்ந்தது இல்லை என்பதாக நினைத்து அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறை விடுவது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்றி. ஒரு பாவத்தின் பக்கம் செல்லும் பொழுது அந்த பாவத்தை விட்டு திரும்புவது அவன் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்றி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவன் ஏற்று அதை பின்பற்றி நடக்கும் பொழுது அவன் அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்றி. இதுதான் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்றி என்பார்களே. ஆனால் இன்றைக்கு வியாபாரம் என்று வந்தால் வட்டி சர்வ சாதாரணம் என்பார்கள். வட்டி இல்லாம எல்லாம் இன்னைக்கு வியாபாரம் இல்லைங்க. நண்பர்களோட அதெல்லாம் பொய்யெல்லாம் சர்வசாதாரணம், பொய் பேசாம இன்னைக்கு வாழ முடியுமா என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே. ஆகவே நாம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சத்தை நாம் நன்றிக்கானதாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விற்கு நம்முடைய வாழ்நாளில் சுஜூதுகளையும் இபாதத்துகளையும் அதிகமாக செய்து வர வேண்டும். ஏனென்றால் சர்வ சாதாரணமான விஷயத்திற்கு ஒரு குதிரை தன்னுடைய எஜமானுக்கு நன்றி உள்ளதாக இருக்கின்றது என்றால் மனிதன் யோசித்து பார்க்க வேண்டும், மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் வர்ணனைகளை சுட்டி காண்பித்து சொல்கின்றான். மனிதன் தன்னுடைய ரப்பிற்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குதிரைகளை பற்றி சில ஹதீஸ்களில் சொல்லி காண்பிக்கும் பொழுது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் பரக்கத்து ஃபீ நவாசி அல் கைர், குதிரைகளுடைய நெற்றியிலே பரக்கத் உள்ளது, குதிரைகளுடைய நெற்றியிலே பரக்கத்துள்ளது. இன்னும் சில ரிவாயத்தில் குதிரைகளுடைய நெற்றியில் கைர் உள்ளது, சிறப்பு உள்ளது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். பாருங்க, குதிரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தியும் சொல்லி காண்பித்துள்ளார்கள். அப்போ குதிரைகளிடத்துல நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு. குதிரைகள் தன்னுடைய எஜமானுக்கு நன்றி உள்ளது, நானும் என்னுடைய எஜமானாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி. அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து விலகி இருப்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம். நீங்க எதற்காக நன்றி செலுத்துகின்றீர்களோ,
யாருக்காக நன்றி செலுத்தீர்களோ அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுடைய நன்றியினுடைய எதிர்பார்ப்பை புரிந்து அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்திலும் பார்க்கலாம், நாளை மறுமையிலும் பார்க்கலாம் அந்த அதிகத்தை, அவன் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பை. உலகின் கஃபர்தும், ஆனால் நீங்கள் நிராகரித்தால், அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக நடந்தால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை, என்னுடைய தண்டனை என்பது மிக கடுமையானது. நான் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் மறந்து நடந்தால், அதை நீங்கள் அசட்டையானதாக பார்த்தால், நீங்கள் பொதுவோக்காக கடந்து சென்றால், நான் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுடைய விஷயத்தில் நீங்கள் தவறிழைத்தால், நன்றி கெட்டவர்களாக நடந்தால், இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையானது. இன்றைக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சுபஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னான். என்ன சுபஹ்? அதிகாலை நேரத்தில் பாய்ந்து செல்லக்கூடிய குதிரை. குதிரையுடைய யதார்த்தமான தன்மை என்ன அன்பார்ந்தவர்களே? அது நின்று கொண்டுதான் தூங்கும். அது நின்று கொண்டுதான் தூங்கும். தன்னுடைய எஜமான் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஓட்டலாம் என்கின்ற எண்ணம் அந்த குதிரைக்கு இருக்கும். அதற்காக குதிரையினுடைய இயல்பான படைப்பே அப்படிதான் படைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது குதிரை தன்னுடைய எஜமானனுக்காக ஃபஜ்ருடைய நேரத்தில் பாய்கிறது என்றால், இன்னைக்கு ஃபஜ்ருடைய நேரத்தில் படுக்கையில் இருந்து எழும்புவதற்கு மனம் வருவதில்லை, கடினமாக இருக்கின்றது. ஆகவே உண்மையிலேயே நன்றியை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது போன்றான வசனங்களில் பாடம் உள்ளது. பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் இந்த நேரத்திலே சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் முறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாகிய நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் என்பது ஏராளம், எக்கச்சக்கம், அதற்கு வரையறையிலே அதை கணக்கிட முடியாது என்பதாக சொல்லியும், அந்த நன்றியுடைய அந்த நிஅமத்துகளுடைய விஷயத்தில் ஒரு ஈமான் உள்ள ஒரு அடியான் எப்படி நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும், அந்த நன்றியினுடைய ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொண்டோம். நம்ம நன்றி செலுத்த மறந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை கொடுப்பான் என்பது இரண்டாவது அம்சம். நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம், நமக்கு ஒரு நிஅமத் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நிஅமத் நாம நினைப்போம், இதெல்லாம் எனக்கு பிறவிலிருந்தே இருக்கு, நான் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு நானே எடுத்துக்கிட்டது என்கின்ற எண்ணம் மனிதனுக்கு இருப்பதனால்தான் சில நிஅமத்தினுடைய விஷயத்துல நம்ம தவறிழைக்கும் பொழுது, கண் ஒரு நிஅமத், அந்த கண் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டும். பார்க்காத விஷயங்களை பார்த்தால் அது நன்றி கெட்டத்தனத்தை செய்கின்றது. காது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஒரு நிஅமத். அது கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டால் அது அல்லாஹ்விற்கு நன்றியுள்ளதாக இருக்கின்றது. கேட்கக்கூடியதை கேட்காமல் ஹராமான விஷயங்களை கேட்டுக் கொண்டிருந்தால் அது காது செய்யக்கூடிய ஹராம், காது செய்யக்கூடிய நன்றி கெட்டத்தனம். உள்ளம் நல்ல விஷயங்களையும் யோசித்து நல்லதின் பக்கம் செல்வதற்கான வழிகாட்டல் உள்ளத்திலே எழுந்திருந்தால் அது அல்லாஹ்வின் பக்கம் நன்றியுள்ளதாக இருப்பதற்கான அடையாளம். அதுவே அந்த உள்ளம் கெட்ட விஷயங்களையும் யோசித்து கெட்டதின் பக்கம் எப்படி எல்லாம் செல்லலாம் என்கின்ற ஒரு விதமான விஷயங்களை யோசித்துக் கொண்டிருந்தால், ஆராய்ந்து கொண்டிருந்தால், அது நல்ல விஷயங்களை என்பதாக தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அதை ஏற்காமலும் இருந்தால் இது நன்றி கெட்டத்தனமான உள்ளம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம், ஒரு கட்டத்தில் இந்த நிஅமத்துகள் சில சந்தர்ப்பங்களில் நம்மிடம் இருந்து இல்லாமல் ஆக்கப்படும். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி கெட்டத்தனமாக இருந்தால் அது இல்லாமல் ஆக்கப்படும் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். நமக்கு எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சில நிஅமத்துகள் சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், புகாரிலே 3464வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில் 3 மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
3 மனிதர்கள். அந்த 3 மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்தது. ஒருவருக்கு என்ன பிரச்சனை? ஒருவர் அப்ரோஸாக இருந்தார். தோலிலே நோய் ஏற்பட்ட ஒரு மனிதராக, தொழுநோய் உடையவராக இருந்தார். மற்றொருவர் அக்ரா, அதாவது சொட்டை தலையுடையவர், அவருக்கு முடி இல்லை. 2வது மனிதர். இதெல்லாம் நம்முடைய பார்வையில ஒரு பெரிய விஷயமாவே இருக்க மாட்டோம். அடுத்தவர்களுக்கு இருந்தார். முதல் மனிதருக்கு தொழுநோய், 2வது மனிதருக்கு வழுக்கை தலை, 3வது மனிதர் கண் தெரியாத மனிதர். இந்த 3 மனிதர்களும் மனுஷனுடைய காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்லி காண்பிக்கும் பொழுது ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅம ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் மனிதனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து சோதித்தால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலா, இப்தலா அப்படிங்கிற வார்த்தை சோதனைக்கு சொல்லணும். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், கொடுத்து சோதித்தால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் ரப்பி என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என் ரப்பி என்னை சங்கை செய்து விட்டான், நான் கேட்டதையெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் சொல்லி காண்பிக்கின்றான். அவனுடைய ரிஸ்கிலிருந்து, அவனுடைய வாழ்வாதாரத்திலிருந்து ஏதாவது ஒன்றை நாம் குறைத்தால் அந்த மனிதன் சொல்லி காண்பிக்கின்றான், ரப்பி அஹானன், என் ரப்பி என்னை கேவலப்படுத்தி விட்டான், இழிவுபடுத்தி விட்டான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். பாருங்க, அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காண்பிப்பது கொடுப்பதும் அருள்தான், எடுப்பதும் அருள்தான். அப்போ அல்லாஹ் கொடுத்து சோதித்திருக்கின்றான். இப்பொழுது நமக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 மனிதர்கள், தொழுநோயாளி, கண் தெரியாதவர், 3வது மனிதர் சொட்டை தலையுடையவர். ஒரு மலக்கை அனுப்புகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த 3 மனிதர்களையும் இப்பொழுது நாம் சோதிக்க போகிறோம். என்ன சோதனை? இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை. மலக்கு வருகின்றார், ஒவ்வொரு மனிதரிடத்திலா பேசுகின்றார். 1வது மனிதர் தொழுநோயாளரிடத்திலே கேட்கின்றார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்கின்றார், எனக்கு தொழுநோயா, நான் ஒரு தொழுநோயாளி, மக்கள் என்னை பார்த்தாலே இருக்கின்றார்கள், என்னோடு இருப்பது இல்லை, அமர்வதில்லை என்பதாக சொல்லி அவருடைய கஷ்டங்களை சொல்லி காண்பிக்கும் பொழுது அவர், எனக்கு ஒரு நல்ல தோல் கிடைப்பதுதான் எனக்கு மிகவும் பெருமதியானது என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மலக்கு அந்த மனிதருக்கு தடவி விடுகின்றார். அல்லாஹ்வுடைய அனுமதியால் அந்த மனிதர் நல்ல தோள்கள் உடையவராக ஆகின்றார். அத்தோடு அல்லாஹ் நிப்பாட்டவில்லை. அல்லாஹ் அடுத்ததும் அந்த மனிதருக்கு கொடுப்பதற்காக நினைக்கின்றான். மலக்கு கேட்கின்றார், உனக்கு கால்நடைகளில் செல்வத்தில் மிகவும் விருப்பமானது எது என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு ஒட்டகம் ரொம்ப பிடிக்கும். உடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தையும், ஒரு கர்ப்பிணியான ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்துட்டு போயிடாரு. பாருங்க, சோதனை ஆரம்பிக்கின்றது அன்பார்ந்தவர்களே. நாம நினைப்போம் வாழ ஆரம்பிச்சிடலாம், இனிமே வாழ்க்கை தான் என்பதாக நினைப்போம். சோதனையினுடைய ஆரம்ப கட்டம், அல்லாஹ் கொடுப்பது சோதனையினுடைய ஆரம்ப கட்டம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது மனிதர் யார்? அந்த வழுக்கை தலையுடைய மனிதரிடத்தில் வருகின்றார். அந்த மனிதர் கேட்கின்றார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடனே மலக்கு கேட்கின்றார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்கின்றார், எனக்கு சொட்டை தலை, மக்கள் என்னை பார்த்தால் சொட்டை தலையுடன் என்பதாக சொல்கின்றார்கள், கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா என்பதாக சொல்கின்றார்கள். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு நல்ல முடிகள் கிடைப்பது எனக்கு மிகவும் சிறந்தது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார் மலக்கு. அந்த மனிதனுடைய தலையிலே தடவி விடுகின்றார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு நல்ல முடிகள் கிடைக்கின்றது. கேட்கின்றார் 2வதாக, உங்களுக்கு கால்நடைகளில் எது பிரியமானது, விருப்பமானது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு மாடு ரொம்ப பிடிக்கும். உடனே கர்ப்பிணியான ஒரு மாட்டையும் அவருக்காக கொடுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுகின்றார். 3வதாக கண் தெரியாத மனிதரிடத்திலே வந்து கேட்கின்றார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற என்ன, கண் தெரியாதுதான் என்னுடைய பிரச்சனை. உடனே அவருக்கும் தடவி கொடுத்து விட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கண் வருகின்றது. அதன் பின்னால் உங்களுக்கு என்ன விருப்பமானது என்று கேட்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார், எனக்கு ஆடு விருப்பமானது, கால்நடைகளில் செல்வத்தில் ஆடு விருப்பமானது. ஒரு கர்ப்பிணியான ஒரு ஆட்டை கொடுத்து விட்டு இப்போ 3 பேருக்குமான அந்த சோதனையுடைய கட்டம் ஆரம்பிக்கின்றது. மலக்கு போயிடுறது. இப்பொழுது ஒரு காலம் கடக்கின்றது. எப்பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அடுத்த நாளை சோதிப்பது கிடையாது. அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா காலம் அவகாசம் கொடுப்பான். மாறக்கூடிய, திரும்பக்கூடிய, அவனுக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு காலம் திரும்புகின்றது. அந்த 3 மனிதர்களும் அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அல்லாஹ் ஒன்றை கொடுத்தாலும் அதன் மூலியமாக எக்கச்சக்கமான பழக்கத்திலும் நமக்கு வந்து சேரும். உடனே
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப சோதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஹதீஸிலே வருகின்றது, அந்த 3 மனிதர்களுக்கும் 2 கணவாய்கள் நிரம்பக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கால்நடைகள் இருந்தது. அந்த ஒரே கால்நடை மூலியமா அல்லாஹ் செய்த பரக்கத். இப்ப மலக்கு வர்றாரு. எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கின்றார். மலக்கு அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாரோ அதே மனிதராக வருகின்றார். தொழுநோயாளியாக இருந்து இப்ப அவருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தோல், அழகான உடல் வாகை, நல்ல சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒட்டக பண்ணை எல்லாம் வந்து தினராத்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. தொழுநோயாளியுடைய உருவத்திலேயே யார் வர்றா? மலக்கு வர்றாரு. வந்து கேட்கிறாரு, நான் ஒரு பயணி, நான் ஒரு ஏழை, எனக்கு எந்த விதமான செல்வாதாரமும் இல்லை, எல்லாம் அற்று போய்விட்டது. உங்களுக்கு அல்லாஹ் செய்த நியமத்திலிருந்து ஏதேனும் எனக்கு கொடுக்கலாமே. அவர் பல விதத்துல ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியே வர்றாரு. ஒன்று, அவர் இதற்கு முன்பாக இருந்த அதே நிலையில வர்றாரு. 2வது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை ஞாபகப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு வேற வேலைகள் இருக்கு, எனக்கு நிறைய பழுக்கள் இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு. உன்னை எனக்கு தெரியும் அப்படின்றார் மலக்கு. உன்னை எனக்கு தெரியும், நீ இதற்கு முன்பாக தொழுநோயாளியாக இருந்தாய் என்பதாக சொன்ன மாத்திரத்தில், இல்லை இதெல்லாம் என்னுடைய நியமத்துகள், இது எங்களுடைய பாட்டன் கூட்டம் சொல்வார்கள் அல்லவா, இதெல்லாம் நாங்க சம்பாதிச்சது, நாங்க சேர்த்து வச்சது என்பதாக சொல்வார்கள் அல்லவா, அதே வார்த்தை அவனிடத்திலே ஏற்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அந்த மலக்கு உடனடியாக சொன்னார், யா அல்லாஹ், இந்த மனிதன் உன்னை மறந்து விட்டான். அந்த மலக்கு அந்த மனிதனிடத்திலே சொன்னார், நான் தான் அன்றைக்கு உன்னிடம் வந்த அதே மலக்கு, அல்லாஹ் உன்னை சோதிப்பதாக நினைத்தான், ஆனால் நீ அதிலே தவறிழைத்து விட்டாய். இன்றைக்கு உன்னுடைய நியமத்தில் எல்லாம் இல்லாமலாக்கப்படும் என்பதாக சொல்லி, யா அல்லாஹ் இவரை பழைய நிலைமைக்கு ஆளாக்கிவிடு என்பதாக சொல்லி பிரார்த்தனை செய்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர் பழைய நிலைமைக்கே போயிட்டார். பாருங்க, அல்லாஹ் கொடுத்து ஒரு அவகாசம் கொடுத்து பல காலங்கள் கடந்து பின்னர் அல்லாஹ் அந்த மனிதனுடைய அந்த சோதனையில் அவன் சரியாக நடக்காததனால் அவனிடம் இருந்து அல்லாஹ் எடுத்துக் கொள்கின்றான். 2வது மனிதர் அந்த சொட்டைத்தலையுடன் வருகின்றார். அந்த சொட்டைத்தலையுடைய மனிதர் ஒரு மிகப்பெரிய கணவாய் அளவிற்கு மாடு சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை வச்சிருக்காரு. அவர்கிட்டையும் ஒரு சொட்டைத்தலை உடைய ஒரு பாவமான ஒரு ஏழையான மனிதராக வந்து சொல்றார், நான் ஒரு பயணி, எனக்கு உங்கள் புறத்திலிருந்து ஏதேனும் உதவி செய்ய முடியுமா? இல்லை, எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை, என்னால் முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் உடனே அந்த மலக்கு சொன்னார், எனக்கு நீ யார் என்பதாக தெரியும், நான் இருப்பது போன்றான இதே நிலைமையில் நீ இருக்கவில்லையா என்று ஞாபகப்படுத்துறேன். கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? அல்லாஹ் நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, இப்ப எப்படி ஆக்கியிருக்கான்னு உனக்கு புரியுதா? அன்பார்ந்தவர்கள் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? எதுவுமே இல்லை அன்பார்ந்தவர்கள். அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், ஒரு வசதியை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், நல்ல உடல் வாழைகளை கொடுத்துள்ளான். நன்றி மறந்துவிடக் கூடாது. அந்த மனிதன் மீண்டும் சொல்கின்றான், இதெல்லாம் நாங்கள் சேர்த்து சம்பாதித்தவைகள், இதெல்லாம் நாங்கள் சம்பாதித்தது, எங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுகின்றான். அல்லாஹ் உடனே அந்த மலக்கு என்ன சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவர் என்பதாக எனக்கு தெரியும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அன்றைக்கு வந்த அதே மலக்கு தான் நான் என்றால் சொல்லி, யா அல்லாஹ் இவன் உன்னை மறந்த காரணத்தினால், இவன் பொய் சொல்வதனால் இவனுடைய நியமத்தினை நீ எடுத்துக்கொள் என்று சொல்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் அவனுக்கு பழைய நிலைமைக்கு ஆளாக்கினான் என்பதாக பார்க்கிறோம். 3வது மனிதர், இந்த இதெல்லாம் நமக்கு படிக்கிறேன். 3வது மனிதனிடத்துல வருகிறார். கண் தெரியாமல் இருந்து இப்ப கண் பார்வை கிடைத்து பின்னர் இப்ப அவர் உலகத்தை பார்த்து மக்களை பார்த்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கால்வாய், அதாவது கால்வாய் நிரம்பக்கூடிய அளவிற்கு, கடவாய் நிரம்பக்கூடிய அளவிற்கு ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்ப கண்டறியாத மனிதராகவே மலக்கு வர்றாரு. வந்து கேட்கிறாரு, நான் ஒரு பயணி, எனக்கு இதற்கும் வழி இல்லை, உங்களால் முடிந்ததை எனக்கு செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் அருள் செய்வான் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மனிதர் உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினார். நீ இருந்த இதே நிலைமையில் தான் நான் இருந்தேன் சொல்றாரு அந்த ஹதீஸ்ல. உன்னை போலத்தான் நான் இருந்தேன், எனக்கு அல்லாஹ் 2 கண்களை கொடுத்தான், நீ பார்க்கக்கூடிய, அதாவது இவ்வளவு பெரிய மிகப்பெரிய நியமத் எது? இந்த ஆடுகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்தது, உனக்கு இதிலே எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், உன்னிடம் இருந்து நான் திரும்ப பெற மாட்டேன் என்பதாக சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த விஷயங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருந்ததனால் அந்த மலக்கு சொன்னார், அல்லாஹ் உன்னை சோதிப்பதற்காக நினைத்தால் உன்னுடைய 2 சகோதரர்கள் அந்த சோதனையிலே தோல்வியை தழுவினார்கள், அல்லாஹ் உனக்கு வெற்றியை கொடுத்து விட்டான், அல்லாஹ் உனக்கு இதற்கு மென்மேலும் பரக்கத்து செய்வானாக என்பதாக சொல்லி அந்த இடத்திலிருந்து சென்றார்கள் என்பதாக நம்ம பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே,
இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்தி. ஒரு அழகான ஒரு பாடம், ஒரு கதை வடிவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை நமக்கு சொல்லி காண்பித்த ஒரு செய்தி. இந்த செய்தி மூலமாக நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்களாக, தவறுகள் செய்யும் பொழுது திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் வரக்கூடிய அப்படிப்பட்ட நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த خطباء இரண்டாவது முறையை நிறைவு செய்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.